வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாரப்படவேடு பகுதியில் 75 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடத்தை MP கதிர் ஆனந்த் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 74 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளையும் 55 லட்சத்தில் புதிய மக்கள் நலத்திட்ட பணிகளையும் MLA எழிலரசன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 3 இடங்களில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின் மாற்றிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே கெஜநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் உறவினருடன் ஏற்பட்ட தகராறில் சம்பவத்தன்று இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த சண்முகத்தை காரில் வேகமாக வந்து மோதி கொலை செய்ய முயற்சி செய்த நந்தகுமார் என்பவரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து சண்முகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தகுமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு தாவிக தலைவர் விஜய் தமிழக முதல்வராக வேண்டி ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள பெத்தம்மன் கோவிலில் மாவட்ட செயலாளர் பாலாஜி தலைமையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை எடுத்து சென்று பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் புடவைகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சேஷசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள விநாயகர், சமுத்திரவள்ளி, சிவன், ஐயனார், ஐயப்பன் உள்ளிட்ட 7 கோவில்களின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பச்சையம்மன் கோவிலின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த புனித தருணத்தில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 5 இடங்களை பிடித்த அணிகளுக்கு அதிமுகவினர் சார்பில் ரொக்கப்பணமும் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களும் பொதுமக்களும் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வையச்சேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகர், முருகன், மாயாண்டி ஐயனார், கருப்பண்ண சுவாமி உள்ளிட்ட கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலதாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் டார்ச் லைட் அடித்தும் சத்தங்கள் எழுப்பியும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவை ஒட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக மாரியம்மன் கோவில் வந்தடைந்து கம்பத்திற்கு பால் ஊற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.